காலையில் எழுந்து குளிச்சுட்டு வெளியே வாசல் தெளித்து பொங்கல் கோலம் ஒன்று போட்டேன். இப்போ அந்த கோலம் பொழிச்சிட்டு உள்ளே வந்து பொங்கலை ரெடி பண்ணுறதுக்காக அரிசியும் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அளந்து காட்டு. இந்த ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கேன், சிறுபருப்பு. அதை லைட்டாக இப்போ போட்டு வறுத்துட்ருக்கேன். ஏன்னா பொங்கலுக்கு நான் எப்போவுமே கொஞ்சம் வறுத்து தான் சமைப்பேன். கொஞ்சம் பச்சை வாசனையும் இருக்காது, அதே நேரத்தில் சளி பிடிக்காது, சுவையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்றதுக்காக தான். இந்த பருப்புக்கு தேவையான அரிசி 1.5 அழகு ஊற வச்சுருக்கேன், பச்சரிசி. இதை வறுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா தான் வேக வைப்பேன். வறுத்துட்டு வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். அரிசியும் பருப்பும் சேர்ந்து இப்போ பருப்பு வெந்த பிறகு அரிசி போட்டு இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா பொங்குது பாருங்கள், நல்லா பொங்குது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். 1/4 கிலோ வெல்லம், இது பாகு வெல்லம் தான். நெய் ஊற்றிருக்கோம். நெய் காயத்துக்குள்ள இல்லை ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுப்பேன். அந்த கேசரி போடுறதுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. முந்திரி போடுறேன். முந்திரியோடவே ஒரு சிட்டிகை இந்த கேசரி பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதை அப்படியே தூக்கி பொங்கலை ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதான். சுவையான சக்கரை பொங்கல், அதாவது வெல்லம் பொங்கல், வெல்லம் கலந்த சக்கரை பொங்கல் ரெடி. எங்கிட்ட கருப்பு தோல் வலி உளுத்த மட்டும் தான் இருந்துச்சு, அதை ஊற வச்சு 1.5 மணி நேரம் ஆகுது. இப்போ அதில் உப்பு மட்டும் போட்டு வடைக்காக செய்திருக்கேன். நல்லா அரைச்சிட்டு எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்க. அடுத்தது இப்போ அந்த வடைக்காக நான் வெங்காயத்தை பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நான் மிக்சியில் போட்டு தான் அரைச்சிடுவேன். பச்சை மிளகா, இஞ்சி எல்லாமே கொஞ்சம் நான் மிக்சியில் கொஞ்சம் பொடியாகவும் அரைஞ்சி வச்சுருக்கேன். அது மாவில் போட்டு பிசையறதுக்காக வேண்டி. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். மிக்சியில் போட்டு பொடியாக அரைஞ்சதை மட்டும் நான் மாவில் கலந்துட்டேன். ஒரே சுத்து தான், ரொம்பலாம் சுத்தப்படாது. இந்த மாதிரி பொசிஷன் இருக்கும்போது இதை எடுத்து நான் இதில் கொட்டிப்பேன். அவ்வளோதாங்க. இது கூட கொஞ்சமாக நான் பச்சரிசி மாவை கலந்துப்பேன். உப்பு பாதி உப்பு போட்டிருக்கேன், மீதி உப்பு கொஞ்சம் போட்டுட்டு உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக
பச்சரிசி மாவு. அவ்வளோதாங்க. இப்போது நமக்கு வடைக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க மாவு. இவ்வளோதாங்க. நல்லா பிசைஞ்சுக்கேன். இப்போ வடை ரெடி, வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சி இப்போ வடை போட்டுட்ருக்கேன். வடை போட்டுட்டு திருப்பி போட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். வடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த வடை சிவப்பாக 2 பக்கமும் திருப்பி போட்டு வறுத்துருக்கேன். அது எப்படி பொரிச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். சிம்மில் தாங்க வச்சு பொரிச்சிட்ருக்கேன். வடை எடுத்தாச்சு. இனி நம்ம சாமி கும்பிட வேண்டியதான். அதை பார்ப்போம் அடுத்து. இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடிட்டுருக்கோம். இப்போ நம்ம வீட்டு வாசலில் தான் எப்போவுமே வச்சு கும்பிடுவோம். அதை தான் வாசலில் வச்சு கும்பிட்டுட்டு இப்போ அங்கே படையலை முடித்த பிறகு உள்ளே வந்து எல்லாத்தையும் மறுபடியும் வச்சு இங்கேயும் ஒரு தீபாரத்தனை காட்டுவோம். இது நம்ம குடும்ப வழக்கு. அதை தான் இப்போ நம்ம எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம பொங்கல் எப்போவுமே கும்பிடுறது. கும்பிட்டாச்சு. நீங்களும் இப்போ தீபாரத்தனை பண்ணுறேன் பாருங்கள். தீபாரத்தனை முடிச்சுட்டு இதோட பொங்கலை சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருக்கோம். எல்லோருக்கும் எங்களது பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா இது மாதிரி கும்பிடுங்க. எங்களுக்கு எப்படி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள். ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் கும்பிட்டாச்சு. நீங்களும் எல்லோரும் மோஸ்ட்லி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கொண்டாடுங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகேவா? அனைவருக்கும் எங்களது பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.